மூத்த பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன் அவர்கள் இணைப்பில் இருக்காங்க. மேம் வணக்கம். இப்போ 3 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தொடர்ந்து தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. இது எந்த மாதிரியான ஒரு அரசியல் நகர்வா இருக்கு, எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஏற்கனவே அவங்க ஓட் பண்ணிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இது எதிர்பார்த்த ஒரு முடிவு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ஏடிஎம்கேக்குள்ள ஒரு டிசென்ட் இருந்துச்சுல்ல, அந்த டிசென்ட் வந்து இப்ப தாவேக்காவோட அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு பிறகு அது எந்த திசையில போகும்னு தெரியாம இருந்துச்சு. ஏன்னா அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க ஒரு விதத்துல வந்து அவங்க எதிர்ப்பு நியாயமானது என்றாலும் காரணம் வந்து கடுமையான தோல்விகளை வந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில வந்து அதிமுக சந்திச்சிருக்கு. அதற்கான கோர்ஸ் கரெக்ஷன்றத அவர் எதுவுமே பெருசா பண்ண மாதிரி தெரியல. தொடர்ச்சியா டிசிடென்ட் லீடர்ஸ் வந்து அவங்களோட இணையாம இருக்கிறது, இப்படி பல விஷயங்கள் வந்து எதையுமே கோர்ஸ் கரெக்ஷன்ற முறையில் அவர் பண்ணல. ஸோ இது ஏதோ ஒரு கட்டத்துல இது பெரிய எதிர்ப்பா தான் மாறும்னு எதிர்பார்த்தது. ஸோ உள்ளபடியே சொல்லணும்னா, நான் இதை விட அதிக எம்எல்ஏஸ் வெளியில போவாங்கன்னு நினைச்சேன். 3 பேர் வந்து அபிஷியலா எனக்கு தெரிஞ்சிருக்கு. இதற்கு மேல என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம்.